exercise 5.2 ல பாத்தீங்கன்னா 8th sum identify the type of conic and find center foci vertices and directrix அதாவது equation of directrix அதாவது of each following first equation இதுல இருந்து இதெல்லாம் நம்ம find out பண்ணனும். ஓகே, இப்போ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஐடென்டிஃபை னு கொடுத்திருக்கு. இது என்ன ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தெரியும், நம்ம ஜெனரல் ஃபார்ம் என்ன? ஜெனரல் ஃபார்ம் ax² bxy + cy² அந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம பார்த்திருப்போம். இதுல a ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a அப்படினா 1/225 அதாவது x² ஓட கோஎஃபிஷியன்ட். b னா என்ன? xy டேர்ம் இருக்கா? இல்ல, அப்ப 0. c ஓட வேல்யூ என்ன? 1/289. ஓகே, இப்போ b² - 4ac b0 - 4 * a * c 1/225 1/289 இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா 0 மைனஸ்னால இது எல்லாமே நெகட்டிவ் தானே, அப்ப less than 0. less than 0 னா என்ன? it is ellipse. it is an ellipse. அப்ப இது வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா எலிப்ஸா இருக்கு. ஓகே, it is ellipse. இந்த ஈக்குவேஷன் வந்து எலிப்ஸ். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல மேஜர் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா இதுதான் மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ். பெரிய நம்பர் எங்க இருக்கோ அதுதான் மேஜர், அப்ப y தான் மேஜர். ஓகே, இப்போ a² என்ன? இதுல பெரிய வேல்யூ தான் a², பெருசு இது 289. b² எவ்வளவு? இதுதான் b² 225. ஓகே, a² கண்டுபிடிச்சோம், b². அடுத்து e ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா b² = a² 1 - e². ஒரு ஃபார்முலா இருக்கு, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ வந்து a² எவ்வளவு? 289 1 - e², b² 225. ஓகேவா? 1 - e² = 225 divided by 289. இப்போ e² எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா e² அங்க கொண்டு போயிருங்க. e² = 1 - 225 divided by 289. இத மைனஸ் பண்ணுங்க. 289 ல 225 போச்சுனா மீதி எவ்வளவு இருக்கு? 64. 64 divided by 289 இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே, 289. இப்போ இது e². இப்போ e ஓட வேல்யூ 8/17 அப்படின்னு எழுதலாம். இதுதான் e. ஓகேவா? இப்போ பாருங்க, 17 × 17 போட்டிங்கன்னா 289. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 8. அது e ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து a × e. a ஓட வேல்யூ எவ்வளவு? 17 தானே. 17 × 8/17 8. ae எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு? ae வந்து 8. a/e ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்கணும். a/e எவ்வளவு? a வந்து 17 டிவைடட் பை e ஓட வேல்யூ 8/17. அப்போ 17 × 17 வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 289/8. இதான் a/e. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல சென்டர் என்னன்னு பாருங்க. சென்டர் வந்து h, k. அதாவது x - 3 வருதா, அப்போ x3. y - 4 வந்துதா, 3, 4 தான் நம்ம சென்டர். இது h, இது k. ஓகே, the major axis along எப்படி இருந்தது? the major axis along y axis அல்லது along னு போடக்கூடாது, ஏன்னா parallel-ஆ தான் இருக்கும் நமக்கு, ஆரிஜினல் இல்ல சென்டர். அப்போ parallel to y axis. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சென்டர் இது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கை. ஃபோக்கைனா என்ன? ஃபார்முலா என்ன? h, k ± e. இதுதான் ஃபார்முலா. அப்போ hங்கிறது எவ்வளவு? 3. h வந்து 3. k வேல்யூ எவ்வளவு? 4 ± a என்ன கண்டுபிடிச்சோம்? 8. இதுதான் நமக்கு ஃபோக்கஸ். இது எப்படி எழுதலாம்? 3, 4 + 8 எவ்வளவு? 12. இதுதான், இது s னு வச்சுக்கங்க. அடுத்து s' 3,
4 மைனஸ் -4. இதுதான் வந்து நமக்கு ஃபோக்கஸ். அடுத்து என்ன வேணும்? வெர்டிசஸ். வெர்டிசஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா h, k ± a. இதை வச்சுக்கிட்டு ஹெச்னா 3, ஏவோட வேல்யூ எவ்வளவு? 17 ± k ± 17 தானே. கேவோட வேல்யூ என்ன? 4 ± 17. ஓகேவா? இப்போ வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளவு? 3, 4 + 21. இது ஒன்று. அடுத்து 3, 4 -13. 4 -17 -13. 4 + 17 21. இது ரெண்டுமே வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் DIR டைரக்ட்ரிக்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா? y ± a/e. ஓகே, இப்போது a/e வேல்யூ எவ்வளவு? இதுதான் நமக்கு a/e. அப்போது yங்கிறது என்ன? y -4. இது கேபிட்டல் ஒய்ங்க, ஸ்மால் ஒய் இது. அப்போது ஸ்மால் y -4 ± 289/8. அப்போ ஒய்யோட வேல்யூ 4 ± 280. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா 4 அந்த சைடு போனால் +4. இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அல்லது அப்படியே விட்டுருங்க. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இப்போது நான் கிராஃப் வரைகிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு சென்டர் என்ன? 3, 4. இப்போது எக்ஸில் 3, ஒய்யில் 4 இப்படி எடுத்துக்கலாம். ஒரு இது வந்து 3, 4 இதுதான் சென்டர். அப்போது உங்களுக்கு ஆரிஜின் பாயிண்ட் எது? இங்கே வச்சுக்கலாம். ஆரிஜின் இதுதான் 0, 0. இங்கேருந்து 3, ஒய்யில் 4. ஓகே, இதுதான் ஒய்ஏ, இது எக்ஸு. அடுத்த பாயிண்ட் என்ன? 3, 12, 3, -4. 3, எக்ஸில் 3, 12. 3, 12ங்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். அடுத்து 3, -4 இங்கே இருக்கும். அடுத்து 3, 21 இங்கே வரும். 3, -13. இது ஒரு அப்ராக்சிமேட்டாகவே வச்சுக்கலாம். -13. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுங்க. இதுதான் நமக்கு கிராஃப். ஓகே, இது ஃபோக்கஸ் S', இது S, இது A, இது A'. இது ரெண்டும் A' வெர்டிசஸ். F1 அது S''ங்கிறது நமக்கு ஃபோக்கஸாக இருக்குது. ஓகே, இது சென்டர் பாயிண்ட்டு, இது சென்டர், இது ஆரிஜின். ஆரிஜினில் ஒரு ஆக்சிஸ் போட்டிங்கன்னா அது நீங்கள் இதை எக்ஸு இது ஒய்ன்னு எடுத்திங்கன்னா X', Y''ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். ஓகேவா? இதுதான் கிராஃப். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மேஜர் ஆக்சிஸ் parallel to y axis அப்படின்னு சொல்லுவோம். ஓகே.